சரி ஓகே. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி, அதுக்கப்புறம் க்யூ, அதுக்கப்புறம் பி மைனஸ் க்யூ, அப்புறம் பி ப்ளஸ் க்யூ. ஓகேவா. ஸோ இந்த 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஓகேவா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய கண்டிஷன் என்னென்னா 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகை முழுக்கள், அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். ஓகேவா. ஸோ ஒன்று இது பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், இன்னொன்று பகா எண்கள். ஓகேவா. நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன தோணும் அப்படின்னா இது பகா எண்கள் அப்படின்னு தானே பார்த்துட்டு ஒன்றா அது 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்றா 3ஆல் வகுப்படும், இல்லைனா 5ஆல் வகுப்படும், இல்லைனா 7ஆல் வகுப்படும், இல்லைனா பகா எண்ணாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பகா எண்கள். ஓகே. இதை பார்த்துட்டு நமக்கு இதில் தான் ஏதாவது ஒரு ஆன்சர் ஆகுன்னு சொல்லி போட்டுருவோம். இது கொஞ்சம் யோசிச்சு போடணும் ட்ரிக்கியாக. ஓகேவா. சரி. ஸோ இது பார்ப்போம். இப்போ நம்ம பகா எண்கள் அப்படிங்கிறப்போ வழக்கமாக 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7 இந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். ஓகேவா. 11 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிகை முழுக்களாக இருக்கும். அதாவது நீங்கள் பி கமா கியூ என்ன வேல்யூ எடுத்துக்கிறீங்களோ அதே வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பி மைனஸ் கியூ போட்டாலும் அது கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரணும். ஓகேவா. பி ப்ளஸ் கியூ போட்டாலும் பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரணும். அப்படி பாசிட்டிவ் வேல்யூவாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பி வேல்யூ அப்படிங்கிறது கியூ வேல்யூவோட பெருசாக இருக்கணும். இந்த பி வேல்யூ பெருசாக இருக்கணும், கியூவோட பிங்கிறது கியூவோட பெருசாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து பி வந்து 2ன்னு எடுத்துகிட்டு கியூ வந்து 3 அப்படின்னு எடுக்க முடியாது. ஓகேவா. பி தான் பெருசாக இருக்கணும். அப்போ நம்ம 3, 2 அப்படி தான் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். சரி. இப்போ 3, 2ன்னு எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது 3 - 2 போட்டிங்கன்னா 1 அப்படின்னு வரும். 1 அப்படிங்கிறது நமக்கு பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த 3, 2 அப்படிங்கிறது எடுக்க முடியாது. சரி. அடுத்தது 5, 3 எடுத்து பார்ப்போம்னு பார்த்தோன்னா 5, 3 எடுத்தால் 5 - 3 இவங்க 2ன்னு வரும். ஆனால் அடுத்தது 5 + 3 போடும்போது உங்களுக்கு 8 அப்படின்னு வந்துடும். ஸோ 8 அப்படிங்கிறது அது பாசிட்டிவ் தான், பட் உங்களுக்கு எதில் வராது, பகா எண்ணில் வராது. அப்போ 5, 3 எடுக்க முடியாது. சரி 5, 2 எடுப்போமா அப்படின்னு 5, 2 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5, 2 ஓகே. அப்புறம் 5 - 2 போடும்போது 3 வந்துடும். அடுத்தது 5 + 2 போடும்போது 7 வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ கண்டிஷன் அது பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்குது, பகா எண்ணாகவும் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம பி அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 5 அப்படின்னு எடுத்துக்கலாம், கியூ அப்படிங்கிறத 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 5, 2 அடுத்து பி மைனஸ் கியூ போடும்போது 5 - 2 அப்படிங்கிறது 3, பி ப்ளஸ் கியூ போடும்போது 5 + 2 அப்படிங்கிறது 7. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 2 7, 7 + 3 10, 10 + 7 17. இந்த 17 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பகா எண். ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷன் ஆன்சர் என்ன அப்படின்னா பகா எண் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.